ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவிலே தொடங்கி மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் பரவி எங்களுடைய இந்து சமுத்திரத்துக்கு வந்து இலங்கையையும் தொட்டு இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த போர் பிரலாபித்து பரவிக் கொண்டிருக்கிறது. பிறந்ததா 3 பேர் சொல்லப்பட்டது, ஓட்டி உட்பட. அப்போ ஒவ்வொரு வருஷமும் வருது. ஒரு வருஷம் பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க பாலைத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா 2026ஆம் ஆண்டிற்கான இத்திருவிழா தொடர்பான காணொலியை இங்கு பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் பள்ளிக்கூடாவுடன் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பூநகரி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி பாலைத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நடக்க இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் போகிறதுக்கு நிற்கிறோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் ஒரு படகு விபத்துக்குள்ளானதில் சிலர் இறந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறதால இந்த இடத்துல இலகுவாக பயணிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கல. காரணம் என்னென்னு கேட்டால் கடற்படையினர் இந்த இடத்துல கடும் கடுப்பிடிகளை வச்சிருக்கிறாங்க. கட்டாயம் எல்லாருக்கும் ஜக்கெட் போட்டிருக்கணும், மற்றது இந்த இடத்துல இருந்து போகிறதுக்குரிய பதிவு செய்யணும்னு சொல்லி பல்வேறு விடயங்கள் இருக்கிறதால பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த இடத்துல இருந்து நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டும் வேகத்தில் இந்த வெள்ளம் போய் கொண்டிருக்குது. பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு வெள்ளம் எங்களை முந்தி கொண்டு போகிறதுக்காக வந்து கொண்டிருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பயங்கரமான கடல் அடியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா இது ஒரு பாய் கப்பல் மாதிரி ஏதோ ஒன்று நிற்கிது. என்னத்துக்காக அப்படி நிற்கிதுன்னு தெரியல. இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு போட் போய் கொண்டிருக்குது. எங்களை முந்தி போட்டு போய் கொண்டிருக்குது. எப்படி இன்றைக்கி காலையில் வந்ததுக்கு என்ன எங்களுக்கு சரியான போகிறதுக்கான படகு கிடைக்காததால் ஒரு குடும்பம் வந்து கொண்டு வந்தாங்க. அவைகளோடு தான் நான் போய் கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பள்ளிக்கூடாவிலேருந்து இப்போ நாங்கள் பாலதீவுக்கு ஒரு அரவாசி தூரம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். எந்த தீவு எதுவுமே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு சூரிய ஒளியோடு இந்த வெள்ளம் போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். போட்டில் இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் போட்டில் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பழமும் சாப்பிட்றது கிடைச்சது. என்ன ஆட்டம் ஆடி போகுதுன்னு பாருங்க. நாங்கள் வர போட்டில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து தண்ணிக்குள்ளே போக போகிறாரோ தெரியல. பாருங்க, இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போங்க. தண்ணிக்குள்ளே பாய போகிறாரு போல். பார்ப்போம். என்ன செய்ய போகிறீங்க? இறங்கி எதில் நினைப்பீங்க? எதில் நினைப்பீங்க? தெரியுது எங்களுக்கு. ஒரு அண்ணா இப்போ இறங்க போகிறார். ஓகே, கண்ணாடியை விட்டார். முகத்துக்கு போடுற கண்ணாடியை விட்டார். பார்ப்போம். தான் தெரியல. போடும் தாட்டாமா ஆடுது. ஓகே, கண்ணாடியை விட்டுட்டு தேடி கொண்டிருக்கிறார். கண்ணாடி முடியல. கண்ணாடி இல்லை, அந்த இரும்பெல்லாம் விழுந்த கையில் இரும்பு கொடுத்தேன் நான். அதுட்டு நான் இரும்புன்னு கொடுத்தேன்.
கட்சி பெரிய ஆட்டம் ஓடி தான் அடிப்படுதுன்னு பயங்கரம். எங்களோட வந்த டீம் இன்னும் அந்த அண்ணன் நிற்கிறது பார்க்குறதா இருக்கும். பார்க்கணும். பெரிய எடுத்துட்டாரே. ஓகே, கண்ணாடி தான் கண்ணாடி தானே. போட்டில் போவிலே ஒரு சம்பவம் ஒன்று பார்த்துட்டோம். ஓகே, தொடர்ந்து எங்களோட பயணம் ஆரம்பிக்கிறது. சொன்னால் போகிற போட்லேருந்து ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்கு அவருடைய தொழிலுக்காக ஒரு இடத்துல இறங்க போகிறார். இந்த இடத்துல தான் இறங்க போகிறார். மட்டால் அட்டியன்ட்டா சும்மா பிரிச்சு மேயுது, அதுதான். ஓகே, இறங்கிட்டேன். இல்லை, 2 பேர் இறங்கிட்டாங்க. ஓகே, இங்கே பாருங்க, தொழில் செய்கிற இடம் போல வலையெல்லாம் கட்டி கிடக்குற இடம். இங்கே பாருங்க, என்னவா இருக்கா இதா இதா பார்த்து. ஓகே, தொழிலுக்கு 2 பேர் இந்த இடத்துல இறங்கிட்டாங்க. அவர்கள் சுழியோடி மைக்கில் முகத்துக்கு கண்ணாடிலாம் போட்டு இறங்கிட்டாங்க. ஓகே, தொடர்ந்து நாங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம். நாங்கள் போட்டில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட நாங்கள் நடு கடலில் போய்கிட்டு இருக்கோம். எங்களோட ஒரு பறவை கொண்டு வந்து கொண்டிருக்குது. எங்களை பார்த்துக்கிட்டு போட்டுக்கு தான் வாராருன்னு நினைக்கிறேன். இங்கே வா, போட்டில் வந்துருக்கோம். எங்களோடய வராரு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாலதீவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த காட்சியை பாருங்கள். நாங்கள் போகிற வல்லம் அதுக்கு நேராக சன்ரைஸ் சன்செட் என்ன, ஐயோ. ஓகே, இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எப்படி எடுத்து காட்டுறோமெண்டு. ஓகே, கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஆலயத்தின் சில விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கேருந்து அன்பிச்சிட்டம் முன்னுக்கு பார்த்தாலும் ஏற்கனவே வந்த போர்டுகள்லாம் இந்த இடத்துல நங்கூரப்படப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னால் ஒரு பெரிய டவரும் இருக்குது. அதான் கோயில். நாங்கள் இங்கே இறங்கி நடந்து போவோம். அப்படி சுற்றி ஓடுறானோ ஏழடி நேரு ஒன்றை கடையில் ஆடிக்கிறானோ. அந்த கரை சேர்த்துட்டா. அதுதான் எங்களோட வந்த டீம். என்னவா எந்த யூடியூப் சேனல்? எங்களோட ஜேகே வேர்ல்டு தமிழ். ஜேகே வேர்ல்டு தமிழ். எங்களோட அந்த வந்தவையும் இருக்கிறாங்க. இதுக்கு அங்கால எங்கால அங்கெல்லாம் குளிக்கிறாங்க. பாளையதீவு புனித அந்தோணியார் ஆலயத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். கோவில் அடிக்கு வந்த உடனே இங்கே பூஜை நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. கிறிஸ்தவ பாடல்களை கேட்கக்கூடியதாக இருக்குது. இங்கே என்ன கணக்கா அட்டெல்லாம் அடிச்சு கிடக்குன்னு பாருங்க. கச்சத்தீவுக்கு நாங்கள் போகும்போது இருந்ததை விட இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த தீவு. சரியா சூரியன் மறைய போகுது. அந்த காட்சியும் பார்த்துக்கொள்ளலாம்.
பாருங்கள் இவ்வளோ போட்டு இதுகளில் வந்திருக்கண்டு. அட நிற்க பாருங்க, இதில் ஆழமே இல்லை, கீழே எல்லாம் கடல் அடி தெரியுது எல்லாம். இந்த இடம் ஆழமே இல்லை, நல்லா குளிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இடம். இவ்வளோ வள்ளங்கள் வந்திருக்குன்னு பாருங்க, வள்ளங்கள், போதுகள், ரோடர். கடல் பயணம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் வெள்ளத்தில் வந்திருக்கோம். இப்போ இறங்க போகிறோம். கடல் அடி இப்படி இருக்குது. நான் 3 முறை விழுந்து என்னுடைய பயணத்தை கடற்கரைக்கு வந்துட்டோம் நாங்கள். ஓகே, பாலதீவில் காலடி வச்சிட்டோம். ஓகே ஓகே, இப்போ எங்களை கொண்டு வந்து விட்ட வெள்ளம் போக போகுது. சரி, அவை மீன் பிடிக்க போக போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வந்த மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சின்ன சின்ன கொட்டில்கள் அப்படி அடித்து இதில் தங்கி நிற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா டெம்பரரியாக பயன்படுத்தக்கூடிய மலசல கூடங்கள், வாஷ்ரூம் வந்து இப்படி செய்து வச்சுருக்குறாங்க. ஓகே, இதை கடந்து தான் நாங்கள் போகணும். இது வழியால போகிறது, இது வழியால கோயிலுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் எல்லோரும் இதை சின்ன சின்ன கொட்டில்கள் கட்டி அதுக்குள்ளே தான் எல்லோரும் தங்கி நிற்கிறாங்க. பாலதீவுன்ற அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இப்படிதான் இருக்கோம். ஒரு நாள் இரவு தங்கக்கூடிய மைக்கெல்லாம் சின்ன சின்ன வீடு மைக்க கட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாரும். அங்கால நேவி இருக்கிறாங்க. இதுலேயும் ஒரு சொரூபம் இருக்கு. இதில் இது ஒரு இறங்குதுறை. இதில் நேவின்ற படகு வந்து நிற்குது. ஓகே, இங்கே ஒரு டவர் இருக்குது. இது நிரந்தரமாக இருக்கா இல்லாட்டி தற்காலிகமாக போட்டுருக்கான்னு தெரியலை. ஏன்னு சொன்னால் அந்த தீவில் எந்த ஒரு மக்களுமே தொடர்ந்து வாழ்கிறது கிடையாது. சில வேளை நேவின்ற கேம்ப் இருக்கலாம், அதுக்காகத்தான். அதே வார்த்தைகள்
ஓகே, இப்போ நாங்கள் பாலதீவு அந்தோனியார் ஆலயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ற எங்களுடைய பெண்களினுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து பார்க்கின்ற வேளையிலே இதுதான் ஆலயம். ஓகே, உள்ள போய் பார்க்கலாம். அமைதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே மன்றாடும். எனவே இந்த பாலைதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் மாலை நேர பூஜை வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதா ஸ்வரூபம் இருக்குது. அந்த ஸ்வரூபத்தை ஒரு குழந்தை வந்து அந்த இடத்த தொட்டு கும்பிடுற ஒரு காட்சி ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் வர்ண மின்குமல்கள்லாம் போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப கட்டையாகவே இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தூண்கள் போடப்பட்டிருக்குது. இருமருகிலும் பெரிய பெரிய தூண்கள் போடப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு நாங்கள் அப்படியே நடந்து போகக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே. ஆலயத்திலே அங்கேருந்து வந்த பக்தர்கள்லாம் அங்கங்கே இருந்து வழிபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய பிரதான ஸ்வரூபங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல அந்தோனியார் பீடம் இருக்குது. இதுக்குள்ளே நேரடியாக மக்கள் உள்ளே போக முடியாதபடி முன்னுக்கு அடைச்சி வச்சுருக்குறாங்க. வடமாகாணத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கரையோர பிரதேசங்களில் அந்தோனியார் ஆலயங்கள் அமைஞ்சிருக்கிறது வழக்கம். அதே போல் இந்த ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் இந்த ஆலயத்தினுடைய பிரதான பீடத்தில் இருக்கக்கூடிய அந்தோனியார் ஸ்வரூபத்தை நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம். பார்க்க முடியாதவர்கள், வர முடியாதவர்கள் இதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆலயத்தின் வெளிப்புறத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மெழுகுவர்த்தி மற்றும் ஊதுபத்திகள் கொளுத்துறதுக்கான இடம் வந்து செய்து வைக்கப்பட்டிருக்குது. வெளியில் மற்றும் ஒரு பீடம் இருக்குது. அந்த பீடத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன தொட்டி மைக்கு கட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய மைக்கு இருக்கும். இப்போ ஆலயத்தின் முகப்பில் முன்னுக்கே நிற்கிறோம். இந்த இடத்துல ஆலயங்கள் அது பக்கத்தில் சூழ உள்ள பகுதியெல்லாம் வர்ண மின்குமல்கள் பொருத்தப்பட்டு அழகான காட்சியை தோற்றமளிக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூஜை வழிபாடுகளுக்கு ஒரே நிற ஆடைகள் அணிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பவனி வந்து கொண்டிருக்குது. முன்னுக்கு ஒரே ஆடை அணிந்த ஊழியர்கள் நினைக்கிறேன் போய் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு டீம் போய் கொண்டிருக்கிறாங்க. உமக்காக வாழுகின்ற ஒரு மகனாக இந்த நாடுகளுக்கு நான் காண எனக்கு வல்லமையை தாரும் சொல்லி சொல்லிக்கிறேன். என்னுடைய வேண்டாம் என்று துரத்தி என்னுடைய பிள்ளைகள் வேண்டாம் என்று என்னை துரத்தினார்கள். என்னை புரிந்து கொள்ள மனிதன் இன்னைக்கு இல்லை ஆண்டவரே. என் சேவத்தை வெளியே சொல்ல அழுவதற்கு ஒரு மனிதன் ஆர்டர் சொல்லுகிறார். தனித்த தீவாக ஒரு நாளும் கூடி அழுவே இரவிலே எத்தனையிலே ஆண்டவரே. வாழ்க்கையிலே சோதனையும் வேதனையும் நான் மிச்சம். எத்தனையோ மனிதனை நம்பினேன், பிள்ளைகளை நம்பினேன், கணவன் மனைவியை நம்பினேன். ஆனால் வாழ்வு மறுபடியாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையை நோக்கி வருகின்ற கடப்பொழுது
என் வாழ்வுக்கு ஒரு விடுதலை உண்டு, என் கண்ணீருக்கு ஒரு விடுதலை உண்டு. ஏனென்றால் என் கண்ணீரை எல்லாம் நீங்க கோப்பையில சேர்த்து வைக்கிற ஆண்டவர் இயேசு. உலகம் தீர்ப்பிடலாம், உலகம் பரிகசிக்கலாம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பிரசனத்திலே விடுதலை உண்டு, ஆறுதல் உண்டு, நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே என்ன பாருங்க, என் பிள்ளையை பாருங்க, என் குடும்பத்தை. ஒரு பக்கம் சூரியன் மறைந்த காட்சியை காட்டியிருந்தோம். அதே போல் மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் நிலவு, இரவு வானத்தில் நிலவு இருக்கிற ஒரு அழகான காட்சியையும் காட்டி கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குது. மணி ஒலிக்க விடப்பட்டு கொண்டிருக்குது. இதோட இந்த பூசை நிகழ்வுகள் நிறைவு பெற இருக்குது. அடுத்த வர பூஜை நாளை காலை தான் நடக்க இருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைத்தீவு கடை தொகுதிக்கு வந்திருக்கிறோம். வழக்கம் போல் அதிக அளவிலான கடைகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாலத்தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 செமெட்ரி வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் அமரர் சூனா மோசஸ் மூப்பர் அப்படின்னு போட்டிருக்கு. பாலைத்தீவு புனித அந்தோனியார் ஆலய ஸ்தாபகர் அல்லைப்பட்டி. இவர் வந்து 1863ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அவருடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1947ஆம் ஆண்டு. இலங்கை சுதந்திரமாக இதற்கு முன்னுக்கே பிறந்து முன்னுக்கே செத்துட்டேன். அப்போ யோசித்து பாருங்கள், பாலைத்தீவு இவ்வளோ ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு இடம் அப்படிங்கிறது. மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் இப்போ 6 மணி ஆச்சு. இன்னும் 7 மணிக்கு பூசை நடக்க இருக்குது. ஸோ இப்போ கடற்கரையில் வந்து கொண்டிருக்கோம். அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். கச்சத்தீவில் அந்த கண்டம் ஞாபகம் இருக்கா? நான் இருக்கு. ஓகே. எங்கேருந்து வந்தீங்க? நாங்கள் கிளிநொச்சியில் இருந்தேன். போர்டு இருந்தேன். எங்கேருந்து? ஒரு குருநகரில் இருந்தோம். குருநகர்லேருந்து. அப்போ குருநகரில் அந்த விபத்து சம்பவம் நடந்தது. அப்போ அது நடக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டீங்களா? இல்லை, அதுக்கு பிறகு தான் வந்தேன். அது நடக்க இடத்துல நிற்கிறோம். அதில் நிற்கிறீங்களா? அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? என்ன நடந்ததுன்னு சொன்னால், அது போட் வந்து போய்கொண்டிருந்தது வளமையாக போகிற மாதிரி 20 பேர் அப்படி ஏற்றி கொண்டு போய்கொண்டிருந்துட்டு அந்த அதில் கொஞ்சம் ஒரு சிறுவம் ஒன்று இருக்குது கொஞ்சம் தூரத்தில் போகல. அந்த சிறுவத்தடியில் எல்லா போட்டும் நின்று ஒரு மண்டாடிட்டு தான் அங்கால போடுறது. அப்போ அந்த சிறுவத்தடியில் நின்று இப்படி போய் அந்த போட்டை இப்படி எடுத்துட்டு இப்படி திருப்பி எடுக்கல சனாக்கள் அதில் ஏதோ பிரச்சனை சனம் எல்லாம் ஒரு பக்கமாக வந்துட்டு ஒரு பக்கமாக வந்தோடனே தான் அது அப்படியே ஒரே சைட்டுக்கு அந்த வெயிட் ஒரே சைட்டுக்கு வந்தோன்னா அப்படியே சம்பவத்தை நேரம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ விழுந்த உடனே அடுத்து என்ன நடந்தது? விழுந்த உடனே என்ன நடந்தது சொன்னால் சனம் கொஞ்சம் கத்த வலிக்கிட்டுது. மற்ற இருந்த சனம் எல்லாம் கொஞ்சம் நீந்தி பக்கத்தில் இருக்கிற போட்டுகளை பிடிச்சி கொண்டு அப்படி இப்படி 2 போக வலிக்கிட்டினேன். அதுக்கு பிறகு கரையில் இருந்த போட்டை கொண்டு போய் உடனே அதில் அந்த மேலே வந்து கொண்டு இருந்த ஆக்களை வந்து எடுத்துட்டோம் நம்ம தூக்கி. எத்தனை பேர் போட்டு போயிருப்பாங்க? ஒரு 20 பேர், 20-15 பேர் அப்படித்தான். எத்தனை பேர் அந்த இடத்துல இறந்ததாக சொல்லப்பட்டது? இறந்ததா 3 பேர் சொல்லப்பட்டது, ஓட்டி உட்பட. அப்போ நியூஸ்ல எல்லாம் ஏதோ கணக்கு பேரை காண இல்லாதெல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் அதெல்லாம் என்ன வதந்திகள் தானே? இது வந்து நடுக்கடல்ல அப்படி என்ன நடக்கல, ஒரு அளவு தூரத்துல கரையிலே அளவான தூரத்துல எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க. அப்ப நீங்கள் என்ன அந்த போட்ல எது வர்றதுக்கு இருந்தீங்களோ இல்லாட்டி அடுத்த போட? இல்ல, நாங்க அந்த போட்ல வாரத்துக்கு நின்றுட்டோம். நாங்க நின்றுட்டு அந்த நாங்க 2 பேர் ரெண்டபடியா நாங்க நின்றுட்டோம். அதுல வந்து அந்த குடும்பமா 4 பேர் 5 பேர் வந்தாக்கள் சேர்ந்து ஏறினதால நாங்க அதுல எங்களுக்கு ஏறதுல கிடைக்கல. அடுத்த போட்ல ஏறுவோம். சில வேலை ஏறிந்தப்ப உங்களுக்கு அதுலதான் அந்த அனர்த்தத்துல மோ கொடுத்துருக்கீங்க. சில வேலை அப்படி கேட்கக்கூடாது, சில வேலை கேட்கறாரு, சில வேலை அதுல போயிட்டு அப்படி வந்ததுதான் நீதி வந்து நீதி தான் இருந்திருக்கணும். மற்ற ஆக்களை மாதிரி அதுல இறந்தது வந்து வயசு போன ஆக்கள் தான், 85 வயசு ஒரு ஆள். எல்லாத்தையும் உடனே மற்ற ஆக்கள் எல்லாம் நீந்தி பக்கத்துல இருக்கிற போட்டுகளை போய் பிடிச்சு கொண்டு அப்படி இருக்க வலிக்கிட்டினா. அதோட டக்குன்னு கரையில் நின்ற ஆக்கள் உடனே போய் வேகப்படுத்தி கொண்டுட்டு நம்ம கரைக்கு. மும்பையில இந்த பயங்கரமான சம்பவத்தை மும்பையில எப்படி பாக்குறீங்க? நாங்க எப்படி பாக்குறோம்னு சொன்னா இது பெரும்பாலும் நடந்தது இல்லையா? இப்படி பல வருடங்களுக்கு முன்பு தான் நடந்தேன் இரவு ஃபாதரும் பூசையில சொன்னவர். இது தச்சமயம் நடந்த ஒன்றுதான். இது மற்றாக்கள் வந்து அந்தோனியாற்ற புதுமையிலேயும் அந்தோனியாராலையும் அதில் வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நாங்கள் பள்ளிக்கூடாவிலிருந்து பாலதீவுக்கு வந்திருந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கம் வந்த போட்டில் தான் வந்திருந்தோம்.
அந்த காட்சி நான் பெண்ணுக்கு சேர்த்துருக்குறேன். தங்கச்சி வணக்கம். வணக்கம். எப்படி பாலதீவு அனுபவம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் வருது. ஒரு வருஷம் பாருங்க. இந்த வருஷம் எப்படி பழமைக்கு மாறாக இந்த வருஷம் என்ன வித்தியாசமா இருக்கு? நல்லா இருக்குது. ஓகே, என்ன பேர் தங்கச்சிக்கு? எங்கே படிக்கிறீங்க? பழி சென்ட்ரல் காலேஜ். பழைய சென்ட்ரல் காலேஜில் படிக்கிறீங்க. ஓகே, இப்போ பாலதீவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் பாருங்கല്ലോ. இப்போ இங்கே வந்து இந்த அந்தோனியார்ட்ட நீங்கள் எதை வேண்டினது நிறைவேறி இருக்குதா? நிறைவேறி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் முதலில் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். கடந்த சனிக்கிழமை கச்சத்தீவிலே புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடினோம். இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் அதற்குரிய 12,000க்கும் அதிகமான பக்தர்கள் அங்கே கூடி புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த சனிக்கிழமை இங்கே இதற்குரிய 5,000க்கும் அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லார் மேலும் புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பெருந்துரை கிடைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றோம். அன்பார்ந்த இப்பொழுது 3வது உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவிலே தொடங்கி மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் பரவி எங்களுடைய இந்து சமுத்திரத்துக்கு வந்து இலங்கையையும் தொட்டு இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த போர் பிரலாபித்து பரவி கொண்டிருக்கிறது. எங்களுடைய வரலாற்றிலே ஏற்கனவே 2 உலகப் போர்கள் நடைபெற்றன. முதலாவது உலகப் போர் 1914ஆம் ஆண்டு தொடக்கம் 18ஆம் ஆண்டு வரை 4 வருடங்கள் நடைபெற்றது. செகண்ட் போர் 1939ஆம் ஆண்டு தொடக்கம் 1945ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. இப்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த 3வது உலகப் போர் ஆரம்பித்திருக்கிறது. இது எவ்வளவு காலம் போகும் என்பது யாருக்கும் தெரியாது. அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த போர்கள் எல்லாம் 1ஆம் உலகப் போராக இருக்கலாம், 2ஆம் உலகப் போராக இருக்கலாம், அல்லது தற்பொழுது நடைபெறுகின்ற போராக இருக்கலாம். இவையெல்லாம் என்னவென்றால் மனிதனை மனிதன் அழிக்கின்ற போர்கள், மனிதன் கட்டடங்களை நகரங்களை அழிக்கின்ற போர்கள், மனிதன் இயற்கையை அழிக்கின்ற யுத்தங்கள் எல்லாம் தற்காலிகமான போர் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த போர்களிலே யாருமே வெற்றி அடைய மாட்டார்கள். இது வெற்றி தோல்வி இன்றி முடிவடைகின்ற போர்கள் அல்ல. 2 பக்கமுமே தோல்வி அடைகின்ற போர்கள் தான் இவைகள் எல்லாம். தீஸ்பிரியான போர்களிலே 2 பக்கங்களும் தோல்வி அடைகின்ற பக்கங்களாக இருக்கும். Both sides will be losers during this type of wars. எங்களுடைய நாட்டிலே 30 ஆண்டுகளாக ஒரு பயங்கரமான யுத்தம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு அந்த யுத்தம் முடிவிட்ட பொழுது யாருக்குமே வெற்றி கிடைக்கவில்லை. 2 பக்கமும் தோல்வி அடைந்தோம். We had 30 years of war, civil war in our country. When our war ended in 2009, both sides were losers. Nobody has won that war. இதே நான் சொல்லுகின்றேன் என்றால், அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த மனிதனால் எடுக்கப்படுகின்ற இந்த யுத்தங்கள் தற்காலிகமானவை, எப்பொழுதும் தோல்வியிலே முடிகின்ற யுத்தங்களாக இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரங்களே, இப்படியான இந்த யுத்தங்களுக்கு பற்றி நான் உங்களோடு ஏன் பேசுகின்றேன் என்றால், எங்களுடைய மனித வரலாற்றிலே ஒரு மாபெரும் யுத்தம் இந்த மனித வரலாறு ஆரம்பித்த பொழுது தொடங்கியது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை பற்றி சொல்லுவதற்காகத்தான் நான் இவற்றை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடிய புனித அந்தோனியாருடைய வழி நாடி வந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய இந்த புனிதமான திருத்தலத்தை செல்ல இருக்கின்ற நேரத்திலே அவரிடத்திலே நம்முடைய சேவைகளை ஒப்புக் கொடுத்து நன்றாடுவோம். எங்களுக்காக தப்பாது இறைவனிடத்திலே கலந்து பேசி இறையருளை பெற்றுத் தருகின்ற கோடியற்றுவராக இருக்கின்றார். எனவே அவருடைய பாதார குண்டத்திலே நம்பிக்கை
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நமது மன்றாட்டுக்களை ஏறெடுத்தவர்களால் மன்றாடிக் கொள்வோம். सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியார் பவனி வரும் இந்த காட்சியுடன் இந்த பூஜை வழிபாடுகள் இந்த திருவிழா நிறைவுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க மக்களும் படகுகள் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ சனம் வந்திருக்குது. 2026ஆம் ஆண்டு இந்த திருவிழா பார்க்க முடியாதவர்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.